கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே வேத வசனத்தை நம்ம தியானித்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம இருப்பது, சமாதானம் இல்லாம இருப்பது காண்கிறோம். நிறைய குடும்பத்துல பிரச்சனை, நிறைய குடும்பத்துல போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு காரியம், நிறைய பிள்ளைகள் சொல்லப்போனா இன்னைக்கு கருத்து வேறுபாடுக்குள்ள இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த நாளில் அதெல்லாம் சொல்லப்போனா வேத வசனத்தின்படி அறிந்து வசனத்தை தியானித்து நாம் ஜெபித்து உண்மையான தெய்வ ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே எல்லாரும் சொல்லப்போனா இந்த வசனத்தை நீங்க கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் இன்னைக்கு சினிமா சீரியலை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்கு, அது கன்னட மொழியில பாட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்படி இருக்கு அந்த பாட்டு? கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல போனா குழந்தை பெற்றெடுக்கிற அப்படிப்பட்ட கொடிய காலம் அல்ல. ஏன்னா ஆதியா புஸ்தகத்துல வேதத்துல எப்படியெல்லாம் சொல்ல போனா ஒரு ஒழுங்கு கிரமங்களை கொண்டு வர்றார். அந்த ஒழுங்கு கிரமங்கள் எப்படி இருக்கிறது என்று நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆரம்ப திருமணத்திலே சில பிரச்சனை, போராட்டங்கள். இங்கே நான் ஒரு மேரேஜ் கார்டு உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறேன். இந்த மேரேஜ் கார்டு பாருங்க. சொல்லப்போனா இருவரும் தனிமையா இருப்பது ஒன்றா சேர்த்து பாருங்க. இழுத்த உடனே அந்த கார்டு வெளியே வருது, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி. இப்படி கார்டு தன்ன தூரமா இருக்கிறது மாதிரி பார்க்கறது. ஓகேங்களா? நான் எதுக்கு இந்த கார்டை காட்டி கொண்டு இருக்கிறேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆதியாக புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஏற்ற ஒரு துணைவை உண்டாக்குறார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்போ ஒரு மனுஷி, ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு ஆணா இருக்கட்டும், தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏற்ற ஒரு துணைவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். துணைவே கர்த்தர் ஏற்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க ஆதியா புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு சொல்ல மகன் ஈசாக்குக்கு பெண்ணை பார்க்கறதுக்காக எலேசர் என்று வேலைக்கார அனுப்புறது பார்க்கிறோம். அங்க ஒட்டகத்தை கொண்டு போகிறது, அந்த கிணறுல தண்ணி எடுத்து கொண்டிருக்கிற ரெபேக்கால பார்த்து அங்க குடிக்க தண்ணி கொடுக்கறது பார்க்கிறோம், ஒட்டகத்துக்கு கொடுக்கறது பார்க்கிறோம். எவ்வளவு பணிவிடை செஞ்சாலும் பார்க்கிறோம். எலேசர் சொல்லப்போனா அந்த மகளுடைய அந்த குணங்களை பார்த்து ஆவின் கனிகளை அறிந்து, அப்ப ஈசாக்குக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு எடுக்கணும் என்று சொல்லி தீர்மானிக்கிறது பார்க்கிறோம். அதுல வசனம் இப்படி சொல்லுகிறது, இது கர்த்தரால் ஆனது. அப்போ தேவ ஆவியானவர் ஊழியக்கார் மூலமா நடத்தணும். சில முக்கியமான தகப்பன் தாயார் மூலமா நடத்தப்படணும். எலேசர் போல சொல்லப்போனா சில தேவ மனுஷர்கள் மூலமாக ஆவின் ஆலோசனை, ஆவின் நடத்துதல் மூலமாக ஒரு காரியம், ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டால் இது கர்த்தரால் ஆனது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவாங்க. பைபிள்ல பார்க்குறோம், அந்த ஆதியாகமம் புஸ்தகம் 24ல இது கர்த்தரால் ஆனதுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அவங்க சுய புத்தியிலே சாஞ்சுக்கிட்டு, அவங்க சொந்த விருப்பத்தின்படி சொல்லப்போனா செலக்ட் பண்ணிக்கிட்டு, அவங்களே பல வருஷமா அவங்கள இஷ்டப்பட்டு காலேஜில் பிடிச்ச, மொபைலில் பிடிச்ச, ஃபேஸ்புக்கில் பிடிச்ச அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே பழகுனேன், இங்கே பழகுனேன், அவங்க மூலமாக பழகுனேன், சிகரெட் குடிக்கும் போது பழகுனேன், சாராய கடையில் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது பழகுனேன், அங்கே ஒரு கூத்தாட்டம் டான்ஸ் நடந்து கொண்டிருந்தது, ஆர்கெஸ்ட்ரா நடந்து கொண்டிருந்தது, அங்கே பழகுனேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே உலக பிரகாரமாக எல்லா மாதிரி இருந்துக்கிட்டு சொல்லப்போனால் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பக்தி இல்லாமல் சர்ச்சுக்குள்ளே வந்து இது ஒரு புனிதமான ஒரு கல்யாணம், இது தேவனால் உண்டானது, சொல்லப்போனால் இது ஊழியக்காரன் மூலமாக நடத்தி தரணும்,
உலகம் எல்லாம் சுத்திடுவாங்களாம். ஓ, எல்லா பார்க்கு, எல்லா ஹோட்டலு எல்லாம் இருந்துக்கிட்டு, ஆனா தேவாலயத்துல ஒரு ஊழியக்காரர் மூலமாக அந்த பலிபீடத்துல அந்த வசனத்தை சொல்லி ஏதோ ஒரு புனிதமான கல்யாணம் நடத்துற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் மிஸ்கேடு ஊழியக்காரங்க தவறு செய்ய வைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்ல போன பேரண்ட்ஸ் தவறு செய்ய வைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்ல கவர்மெண்ட் ரூல்ஸ் மீறினாங்க. இன்னைக்கு பெண்கள் ஆண்கள் சொல்ல போன அக்கிரமத்தினால் அநியாயத்தினாலே தேவனிடத்திலிருந்து கோபத்தை வாங்கி கட்டி கொள்றாங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை எழுந்து போகிறாங்க. சில பாவங்கள் சாபத்தினால பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. சரி, ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். பைபிள் ஆதியாக புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ல இங்க பார்க்கிறோம். தேவன் தமது சாயலில மனுஷனை உண்டாக்கி, தேவ சாயலில மனுஷனை உண்டாக்கி, அவர்களை ஆணுமாக பெண்ணுமாக உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பழுகி பெருகுங்கள், பூமியை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பது இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ தேவன் மனிதன் சொல்ல போனாக்க அவருடைய சாயல் இருக்கிற அவர் நாமம் தூசிக்கப்படக்கூட, அவர் நாமத்தை வேதனைப்படுத்துகிற சில காரியம் செய்யாம தேவனுக்கு சித்தமானது, இரண்டாவது தாய் தகப்பனுக்கு பிரியமானது கனப்படுத்துகிற காரியம், ஊழியக்காரங்களுக்கு பிரியமான சில காரியங்கள் வசனத்தின் பிரகாரமா நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், சுகத்தை தருவார், பலத்தை தருவார். உங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். கர்த்தர் நிச்சயமா உங்களை விட்டு விலகாமல் இருப்பார். ஒரு சங்கீதம் 128ல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் சீயோனின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான். அல்லேலூயா. சொல்லப்போனா அந்த இடத்துல பார்க்கிறோம், சங்கீதம் 128ல கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷன், அவருடைய வழி நடக்கிற மனுஷன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன் பிள்ளைகள் ஒளியோம் என்று கன்றுகளை போல. அல்லேலூயா. எப்படியெல்லாம் பிள்ளைகள் இருப்பாங்க, எப்படியெல்லாம் கனி தருகிற திராட்சை கொடியை போல மனைவி இருப்பாள், அப்படி என்று சொல்லி சங்கீதம் 128ல பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம வாசித்து நம்ம சொல்ல போன தேவ பயபக்தியில நடக்கணுமே, நடந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்போம். இன்னைக்கு நிறைய பேர் கட்டளை கைகொள்ள மாட்டாங்க, கற்பனை கைகொள்ள மாட்டாங்க, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாங்க, தேவனுக்கு விரோதமானது செய்வாங்க, சபைக்கு விரோதமானது செய்வாங்க, தாய் தகப்பன் மனசை புண்படுத்துவாங்க, ஊழியக்கார மனசை புண்படுத்துவாங்க. ஆனா கர்த்தரின் ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தரின் ஆசீர்வதிக்கட்டும்னு கதறுவாங்க. நான் சொல்றேன், நல்ல ஆலோசனை. நீங்க தேவனுக்கு முன்னாடி உண்மை உத்தமமா இருந்தால் மட்டுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை உயர்த்துவார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். உனக்கு சந்ததியில வர்ற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். ஆமென். பைபிள்ல ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவன் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி, சொல்லப்போன ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது பார்க்க, நான் உன்னை பெரிய ஜாதியாகவே உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கர்த்தரால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும். ஆபிரகாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறார். அதே போல ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறார். யாக்கோபு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறார். நம்ம சந்ததி, நம்ம பிள்ளைகள் தலைமாறி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 22, 23ல பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், புருஷன் எப்படியா இருக்க வேண்டும், புருஷன் எப்படியா, மனைவி எப்படியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. புருஷன் சொல்ல போனாக்கா மனைவியை நேசிக்கணும், மனைவியை சொல்ல போனா எப்படியெல்லாம் வைத்துக் கொள்ளணும் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக புருஷன் சொல்ல போனாக்கா ஒரு சிரசா இருக்கிறான், அந்த சிரசான ஒரு அனுபவத்துக்குள்ள குடும்பத்தை நடத்த வேண்டும். ஆமென். மனைவி குணமுள்ள ஸ்திரீயாக, புத்தி உள்ள ஸ்திரீயாக, புத்தி உள்ள ஸ்திரீ வீடை கட்டுவாள் என்று நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ள ஸ்திரீ வீடை கட்டுவாள் என்று சொல்லி. அப்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷர்மார்கள் மனைவியை நேசிக்க கூடியது, மனைவிமார்கள் புருஷரை
கர்த்தருக்கு அடுத்து கனப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உலக பிரகாரமா பார்க்கறதல்ல தேவன். தேவன் பார்க்கிற விதங்களே வேறு. மனுஷனும் மேல் தோற்றத்தை பார்க்கிறான். தேவனும் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். உன் உள்ளத்தை பார்க்கிறான். தேவன் பரிசுத்தமா இருக்கிறபடினாலே நீயும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். உன் மனைவி பரிசுத்தமா, உன் கணவன் பரிசுத்தமா, உன் குடும்பம் பரிசுத்தமா, உன் பிள்ளைகள் பரிசுத்தமா, பரிசுத்த ஆலயத்துல வருகிறபடினாலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வசனத்தை கேட்கிறபடினாலே, கர்த்தரை துதிக்கிறபடினாலே, ஆராதிக்கிறபடினாலே நீயும் தேவனுக்கு பிரியமா இருந்து பரிசுத்தமாக காணப்படணும், நீதிமானாக காணப்படணும், அவருடைய வழியில நடக்கணும், அவருடைய கட்டளை கைகொள்ளணும், கற்பனைகளை கைகொள்ளணும். உண்மையா இருக்கும் போது நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம், நீதிமான் கால் தள்ளாட விட்டார். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி உன்னை ஆசீர்வதித்தே தீர்வார். ஆமா பிரியமானவர்களே, ஆகியால் இந்த நாளில் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை இங்க பார்க்கிறோம். அதனால உலக பிரகாரமா ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டு, ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டு, அப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிறைய பேர் சொல்ல போனா தேவனுக்கு பயம் இல்லாம, பெற்றவர்களுக்கு சொல்ல கீழ்ப்படிதல் இல்லாம நிறைய பேர் சில தவறி போகிறத பார்க்கிறோம். நிறைய வஞ்சகமான ஆலோசனை, வஞ்சகமான வார்த்தைக்கு செவி கொடுத்து சொல்லப்போன இத்தனை அபாஷன், நிறைய குடும்பம் இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்கிறது, சின்ன சின்ன பிரச்சனைக்கு சொல்ல போனாக்கா கோர்ட்டில் டைவர்ஸுக்கு போட்டு இன்னைக்கு சபையில வந்து ஊழியக்காரை குற்றப்படுத்தி, சபையை குற்றப்படுத்தி, இன்னைக்கு அந்த பேரண்ட்ஸ் சரியில்லை, இந்த பேரண்ட்ஸ் சரியில்லை, மாமியார் சரியில்லை, அத்தை சரியில்லை, அந்த புருஷன் சரியில்லை, இந்த மனைவி சரியில்லை, இந்த குடும்பம் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லைன்னு இன்னைக்கு குற்றப்படுத்தி கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவஜனமே, சரியா அறிந்து கொள்ளு. முதலாவது உன்னை நீ பரீட்சை பாரு. உன் சிந்தனையை சொல்ல பரீட்சை பாரு. உன் இருதயத்தை பரீட்சை பாரு. தேவனுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கிறாய்? உன் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? ஆலயத்துக்கு எப்படி ஓடி வருகிறார்? எல்லா ஞாயிற்றுக்கிழமை வருகிறாயா? எல்லா ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறாயா? உன்னுடைய ஆவிக்குரிய விஷயத்தை குறித்து நீ சிந்தித்து செயல்படும் போது கர்த்தர் உன்னை போதித்து சரியான வழியில நடத்துவாராக. இந்த வசனத்தின் பிரகாரமா நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய வாலிப தங்கச்சிங்க, தம்பிமாருங்க மனம் திரும்புவீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனை, கடன் தொல்லை, நோய், பலவீன, போராட்டம் எல்லாம் மாறும் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை பிரச்சனை கூட இருந்தா, ஒருவேளை பிசாசின் போராட்டத்தை கூட இருந்தா, அந்த பிரச்சனை போராட்டத்துல கர்த்தர் நீங்களாக்குவாராக. உன் குடும்பத்தில் கிரைச்சைகள், அந்தகாரம், வல்லமை கிரிகளை, பிசாசின் திட்டங்களை, வஞ்சகமான போராட்டங்களை சுட்டெரிப்பராக. சண்டை ஆவி, வெறி பிடிச்ச ஆவி, உலக ஆவி, பொல்லாத அசுத்தாவிகளெல்லாம் எரிக்கப்பட்டு கர்த்தர் கிருபையாக இறங்கி உங்களை தொடுவாராக, ரட்சிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மையினாலே முடிசூட்டுவாராக. சங்கீதம் 23 கர்த்தர் மேய்ப்பராக இருந்து உங்களை வழி நடத்தட்டும். 6ஆம் வசனத்துல உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று வசனத்தின்படி உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.